Hi dear students, இந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா CMA பத்தின full details தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோ கண்டென்ட்டுக்கு நம்ம யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் CMA அதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். இந்த எக்ஸாம்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஃபுல்லாக யார் வந்து கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கான கண்டக்ட் பண்ணுறது. இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரெகனேஷன்ஸ் போர்டு வந்து இவங்க தான். நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா CMA சிஎஸ்ஐயும் சிஏவையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாகவே வந்து இருக்கும். இதுக்கு வந்து எப்படி நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம், எப்படி வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், 12th எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும், தென் 12th நீங்கள் அக்கௌண்ட்ஸ் குரூப் தான் எடுத்துருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இஷ்யூஸ்மே இல்லை. நீங்கள் எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். சயின்ஸ் குரூப் இருந்தாலும் நீங்கள் இந்த CMA வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஸ்டடி பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏஜ் லிமிட்டட் வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டடுமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட் 12th முடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும். இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் ஃபவுண்டேஷன்ஸில் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் லா அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வரும், ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் மேனேஜ்மெண்ட். இது பேசிக்ஸான நீங்கள் 12th என்ன பேசிக்ஸ் வந்து படிச்சிங்களோ அது கூட கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். எஸ் இது எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன்ஸ்க்கு வந்து டோட்டலாக வந்து 4 பேப்பர் ஓகேங்களா. ஒவ்வொரு பேப்பருமே பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ் இருக்கும். MCQ டைப் தான் ஓகேவா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் மாதிரி இருக்கும். எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் அண்ட் ஜூன்ல வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் ட்வைஸ் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் நீங்கள் டிசம்பர்ல எழுத போறீங்க அப்படின்னா ஜூன் ஜூலைல வந்து எக்ஸாம்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு டிசம்பர் வந்து அப்ளை வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஜூன்ல வந்து எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா ஜான்வரி பிப்ரவரி வந்து ப்ரோட்டோகால் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆன்லைன்ல வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டக்ட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் டியூரேஷன் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து எத்தனை மந்த்ல வந்து முடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6 to 8 மந்த் தான் இதுக்கான ஸ்டடி பீரியட். ஓகே, இதை நீங்க வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா வந்து கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து முடிக்க முடியும். ஆஃப்டர் தட் நீங்க ஃபவுண்டேஷன்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க இன்டர்னல் வந்து அப்ளை பண்ணலாம். இன்டர்னல் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் தட் நீங்க ஃபைனல் எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். இதுதான் இதோடைய கோர்ஸ் டியூரேஷன்ஸ்க்கான டைம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த CMA கோர்சஸ்ல கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்க காஸ்ட் அக்கௌண்ட் பண்ணலாம், ஆடிட்டிங் பண்ணலாம், கார்பரேட் ஜாப்ஸ் வந்து நீங்க வந்து போக முடியும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஆகவும் இல்ல டாப் லெவல் கம்பெனியில் இருக்கக்கூடிய CEO ஆகவும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஜாப் ரோல்